அன்பு தோழிகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொருத்தவங்க ஒரு தோழி கேள்வி கேட்டிருக்காங்க, கர்மாவை குறைப்பதற்கு எளிதான வழிமுறைகளை சொல்லுங்கள். கர்மாவை குறைப்பதற்கு எளிமையான பல வழிகள் இங்கே சொல்லப்படுது. நம்ம தான தர்மம் பண்ணணும், மற்றவங்க கஷ்டத்தை நம்மளால் முடிஞ்ச அளவு சரி பண்ணுறதுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லப்படுது. அதுவும் நாம் செய்யலாம். ஆனால் சுலபமாக நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தியானம்தான். நமக்குள் விழிப்புணர்வை அதிகப்படுத்தினாலே இந்த கர்மாவானது குறைய ஆரம்பிக்கும். விழிப்புணர்வு அதிகமானாலே தியானம் செய்து செய்து நாம் செய்ய முதலில் பழக வேண்டும். அதற்கப்புறம் தியானம் நமக்குள் நடக்கும். அப்படி நடக்க ஆரம்பித்த பிறகு நம்மை பற்றி தன்னை பற்றிய அறிவு, ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும். தன்னை உணர்ந்தவன் தான் பிறரையும் உணர முடியும், இந்த உலகத்தையும் உணர முடியும். அப்போது இந்த தன்னையும் உணர்ந்து, இந்த சுற்றியுள்ள நபர்களையும் உணர்ந்து, இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையுமே நம்ம உணரும்போது நாம் என்ன செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நம்ம எதையுமே பிடித்து வைத்து கொள்ளாமல் உடல் உழைப்பாலும், பணம் வச்சுருந்தா பணத்தாலும், நம்ம உடலால் உழைப்பாலும் நம்ம நாம் செய்கிற செயல் நமக்கும் ஒரு பலனை கொடுப்பதாகவும் பிறருக்கும் பலனை கொடுப்பதாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தான தர்மம் எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். அந்த விழிப்புணர்வு நமக்குள்ள அதிகமாயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் அதை மற்றவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்போம். அது அறிவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி. நமக்கு பாதகம் இல்லாமல், நம் சூழ்நிலைக்கு பாதகம் இல்லாமல் நாம் எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவ முடியுமோ நாமளே உதவுவோம். அப்போது நம்ம அப்படி உதவும் போது நம்மளுடைய இந்த செயல்கள் எல்லாம் நம்ம கர்மங்களை குறைக்கும். அப்போ இந்த கர்மங்களை குறைப்பதற்கு எளிமையான முதல்ல நாம் செய்யக்கூடிய ஒரு செயல், ஒரு வழி, கடைபிடிக்க வேண்டிய ஒரு பாதை என்ன அப்படின்னா, நாம் தியானம் பழகுவது தான். நம்ம தியானம் பழகி நமக்குள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான். விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம பற்றி, நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையை பற்றி புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்ம செயல்படுவது தான். நன்றி.